Hi, hello and welcome to Buvi's tutorials. This video deals about tenses, not tension, tenses. If you understand the concept, then it will be very easy to know about tenses and also in your examination pattern to fill tenses. Okay? பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் டென்சஸ் அப்படின்னாலே டென்ஷன் தான் ஆவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டென்சஸ்னால் மக்கப் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு அந்த மக்கப் பண்ண விஷயத்துலேருந்து யோசித்து அட்டன் பண்ணுறது. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. பட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ ஷுவர்லி தே வில் கெட் அன் ஐடியா. ஸோ டென்சஸ் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு வீடியோ தான் இது. வாட் இஸ் டென்ஸ்? டென்ஸ் இஸ் த டைம் described by a verb. Actually, as you all know, verbs are action words. So ஆக்ஷன் வேர்ட்ஸை வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்ஷன்ஸு எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் டென்சஸ். காலம்னா என்ன? அந்த ஆக்ஷன் ஏற்கனவே நடந்ததா, நடந்துட்டு இருக்கிறதா, இல்லை நடக்க போகிறதா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த டென்சஸ். ஓகே, ஆல் யூ நோ we have 3 types of tenses: present, past and future. Each tense has its own aspects, its own 4 aspects, which are coming under simple, continuous, perfect and perfect continuous. So 3 basic tenses இருக்கு: present, past, future. ஒரு டென்சஸும் 4 டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் பிரிக்கலாம். சிம்பிள் present, present continuous, present perfect, present perfect continuous. இதே போல் பாஸ்ட்டுக்கும் அண்ட் ஃப்யூச்சருக்கும் இருக்குது. So overall 12 tenses are there. Okay, before learning about tenses you should know the pronouns as well as the forms of a verb. Pronouns உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? I, you, he, she, it, we, they, you. Okay, pronouns. அது என்ன forms of a verb? ஒரு verb கிட்டத்தட்ட 5 ஃபார்ம்ஸில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரூட் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய பேஸ் ஃபார்ம், மெயின் வேர்ப் அதுதான் V1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எக்ஸாம்பிள் இங்கே பிளேயும் கோவும் கொடுத்துருக்கேன். ஒரு வீக் வேர்பும் ஒரு ஸ்ட்ராங் வேர்பும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேஸ் ஃபார்ம் V1. V2 அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் V3 ஃபார்ம். தென் வேர்ப் 1லேயே எஸ்ஸோ இஎஸ்ஸோ சேர்ந்து வரக்கூடிய ஃபார்ம். ஓகே, வேர்ப் 1 + எஸ், லைக் பிளேஸ், கோஸ். தென் ஐஎன்ஜி ஃபார்ம், வேர்ப் 1 with ing, that is playing or going. These 5 forms are very important. Before attending a question for tenses, you have to know most of the weak and strong verbs. நிறைய ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், வீக் வேர்ப்ஸ், அதோட ஃபார்ம்ஸ் V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம், ஐஎன்ஜியில் வரும்போது எப்படி வரும், அண்ட் V1ஓட எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கும்போது அது எப்படி மாறும், இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ஃபார்ம்ஸும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். Then only it will be very easy to attend tense questions. First, present tense. இந்த present tense எந்த situationலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட keywords என்னென்ன. Actually, where the simple present tense is used? For habitual actions, for universal truth, the programs already fixed. ஸோ வழக்கமான நடைமுறைகளை சொல்லும்போது மேலே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரியான ப்ரெசன்ட் ஃபார்மை குறிக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகும். ப்ரொனவுனுக்கு தகுந்த மாதிரி வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகும் இது எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களோட வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ப் V1 அப்படியே வரும். அப்படி இல்லைன்னா அந்த ப்ரொனவுனுக்கு தகுந்த மாதிரி ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் எல்லாம் வரும்போது அந்த வேர்ப் 1 கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஸோ சேர்த்து வரும். ஓகே, see the examples. I eat mango daily. டெய்லி இங்கே நமக்கு சிக்னல் வேர்டு, க்ளூ வேர்டு. ஸோ இப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், டெய்லி சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால ஈட்டுங்கிற அந்த வேர்ப் ஒன்னையே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், he dash ரைட் எக்ஸாம் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இந்த ரைட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ப்ரொனவுனை பார்க்குறோம். ஹீ, ஷீ, இட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ வேர்பு கூட எஸ் சேர்ந்து வரும். ஸோ ரைட்ஸ். தேர்ட் ஒன், ப்ளூரல். தே டேஷ் ப்ளே கிரிக்கெட். ப்ளூரல் ப்ரொனவுன் தே இருக்கிறதுனால வேர்ப் உங்களுக்கு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தே ப்ளே கிரிக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் படிச்சுக்கிட்டு
படிச்சுட்டு இருக்கேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், இப்போ நடந்துட்டுருக்க ப்ரெசண்ட் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லும்போது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். I have given here the signal words, the clue words for present continuous. ஸோ அதுக்குரிய க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ இங்கே ஒரு 3 விதமான வேர்ப் ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஐ வந்தது அப்படின்னு சொன்னால் ஆம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹி ஷீ இட்டாக இருந்ததுன்னா, சிங்குலராக இருந்ததுன்னா இஸ் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. ஒருவேளை ப்ளூரல் தே வி யூ இருந்தது அப்படின்னா ஆர் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. ஓகே, ஹீ இஸ் ரைட்டிங் எக்ஸாம் ரைட் நவ், then are playing. Okay, so next we are going to see about present perfect tense. adana present perfect. Simple present என்ன சொன்னேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். present continuousக்கு என்ன சொன்னேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், இப்போ நடந்துட்டு இருக்கிறதுன்னு சொன்னேன். அப்போது அது என்ன present perfect, ரொம்ப ரீசெண்டாக செஞ்ச ஒரு விஷயம். ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்திருக்கிறேன். ஸோ நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் படித்திருக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? அந்த டிஃப்ரென்ஸ் தான் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, யூஸ்வலி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் வித் த சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பர்ஃபெக்டையும் பாஸ்ட் டென்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நான் படித்திருக்கின்றேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னேன், நான் படித்தேன் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சது தானே? எந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜையும் உங்களோட மதர் டங்கை வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி குவைட் ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஃபார் தட் யூ ஷுட் பி வெல் தரோ வித் யுவர் மதர் டங் அண்ட் இட்ஸ் கிராமர். ஸோ இங்கேயுமே வேர்ப் ஃபார்ம்ஸ் 2 விதமாக இருக்குது. ஹாவ் ப்ளஸ் V3, ஹேஸ் ப்ளஸ் V3. அந்த ஹாவ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆஸ் யூ நோ, ஐங்கிற ப்ரொனவுன் அண்ட் ப்ளூரல் தே வி யூ இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹி ஷீ இட்டுக்கு ஹேஸ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுறோம். ஓகே, this is present perfect. Next we'll have a look at the last aspect of simple present, that is present perfect continuous. So நான் படிக்கிறேன் simple present tense, நான் படித்திருக்கின்றேன் present perfect tense, at present நான் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் present continuous tense. படிச்சுட்டே இருக்கேன், ஒரு குறிப்பிட்ட டைமில் இருந்து இப்போவும் இன்னும் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் present perfect continuous tense. ஸோ இங்கேயுமே verb forms 2 types, have been or has been plus verb ing. ஓகே, நான் படித்து கொண்டிருக்கிறேன் present continuous tense, நான் படித்து கொண்டே இருக்கிறேன் present perfect continuous tense. Can you find the difference? See the example, I have been working in this office since 2016. 2016ல இருந்தே 2016 முதல் இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2016 அப்போவும் ஒர்க் பண்ணேன், இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இனியும் ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 3 டென்ஸையுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஒரு ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கின்றேன். Clear? I hope this video will be very useful to you. எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் 4 டென்சஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்வு. Do good. Thank you.